வணக்கம். இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தோலை மட்டும் நல்லா நீக்கிட்டு திரும்பவும் தண்ணியில் போட்டு வைக்கிறேன். அப்போ தான் அது வந்துட்டு மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நமக்கு துருவறதுக்கு. ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு தண்ணியில் ஊறுச்சுன்னா போதும். எல்லா கிழங்கும் வந்துட்டு இந்த மாதிரி அழகாக தோல் உறிஞ்சி வராது. கலர் வந்துட்டு கொஞ்சம் பிங்க் கலராக இருக்கணும் அந்த தோல். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிழங்கோடைய டேஸ்ட்டும் இந்த மாதிரி அழகாக உரிக்கவும் முடியும் நம்மளால். ஒரு 3 நிமிஷம் தண்ணியில் இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருளை நம்ம அரிஞ்சிக்கலாம். பாதி வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கிழங்குக்கு ரொம்ப நிறைய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த வடையோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த கிழங்கு வடையோட டேஸ்ட்டு. அதனால் பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கொத்தமல்லி தழை, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் நல்லா பொடியாக அரிஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா தயாராகிடுச்சு. இப்போ இதுவும் கிழங்கும் வந்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் ஊறி இருக்கும். அதையும் எடுத்து நம்ம நார்மலாக வந்துட்டு கேரட்டு பீட்ரூட்லாம் துருவுற கட்டையை வச்சு நல்லா துருவிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சோம்பு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த கிழங்கு வடைக்கு வந்துட்டு காஞ்ச மிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இது கூட சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா மாவோட கலந்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் நமக்கு சாப்பிடும்போது. நமக்கு வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் வடை. அதனால் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த வடை தட்டுறது வந்துட்டு ரொம்ப திக்காக இல்லாமவும் நல்லா தட்டிக்கணும். ஏன்னா உள்ளார வந்துட்டு லைட்டாக குழகுழப்பு தெரியும். அதனால் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு வடையை நல்லா பொரித்து எடுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு வடை வந்துட்டு நமக்கு சாப்பிடும்போது லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரியும். அந்த காரத்தன்மையும் நம்ம போட்டிருக்கிற மிளகாவோடைய காரத்தன்மையும் தெரியும். அந்த கிழங்கு லைட்டாக வழுவழுன்னு இருக்கும். அதோடைய டெக்ஸ்சரும் தெரியும். அதனால தான் ரொம்ப தடிமனாக போடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆனால் டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாவே இருக்கும். செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பராக ரொம்ப சிம்பிளாக எதுவும் நம்ம பருப்பு எதுவுமே ஊற வைக்கிற வேலை இல்லை. கிழங்கு மட்டும் இருந்ததுன்னா எப்போவுமே அவிச்சு பொரியல் பண்ணுறது, அவிச்சு சாப்பிட்றது அதை விட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.